ஏப்ரல் 20 விஜய் நீதிபதி முன்பு வழக்கறிஞர் இல்லாமல் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தன்னையும் தனது குழந்தைகளையும் கடந்த 2 ஆண்டுகளாக விஜய் சரிவர கவனிக்கவில்லை என்றும், ஏப்ரல் 2021 இருந்து நடிகை ஒருவருடன் கள்ள உறவில் இருந்து வருவதாக விஜய் மீது சங்கீதா பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். அந்த நடிகையோடு தொடர்பில் இருந்து கொண்டு தன்னை அடித்து துன்புறுத்தியதால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும், குழந்தைகளையும் அவர் சரிவர கவனிக்கவில்லை என்றும் சங்கீதா புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த நடிகையோடு அவர் வெளிநாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார். அந்த புகைப்படங்களையும் அந்த நடிகையே சமூக வலைத்தளங்களிலும் பகிர்ந்திருக்கிறார். இவற்றை விஜய் கண்டிக்கவும் இல்லை, அதை மறுக்கவும் இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்து அவர் கடந்த பல ஆண்டுகளாக அந்த நடிகையுடன் கள்ள தொடர்பில் இருந்து வருகிறார் என்பதையும் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நடிகையுடனான உறவை கைவிடுவதாக பல முறை உறுதியளித்தும் விஜய் அதனை நிறைவேற்றவில்லை, காப்பாற்றவில்லை என்றும் சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் விஜய் நடந்து கொண்டதால் தனக்கு விவாகரத்து தேவை என்றும் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். விஜய் நடிகையுடன் இருந்த புகைப்படை வெளியிட்டால் தனது குடும்பத்திற்கு அவமானம் நேரிட்டதாகவும், நடிகையுடன் இருக்கும் தொடர்பை துண்டிக்குமாறு தெரிவித்தும் விஜய் அதனை நிறைவேற்றவில்லை என்ற காரணங்களை முன்வைத்து தனக்கு விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்.